வணக்க மக்களே, சூப்பர் சுவையான 30 கிலோ சிக்கன் 30 கிலோ அரிசி சேர்த்து சூப்பர் சுவையான 30 கிலோ சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு 6 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். 30 கிலோவுக்கு வந்து 6 லிட்டர் ஆயில் போதுங்க. அதிகமாக சேர்க்காதீங்க, பிரியாணியில் வந்து அதிகமாக ஆயில் சேர்ந்துடும். அதனால் 30 கிலோவுக்கு 6 லிட்டர் போதும், கரெக்டாக இருக்கும். ஆயில் நல்லா சூடாகனதும் நம்ம பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறோம். அது நம்ம இப்போ சேர்த்துடலாங்க. பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. பட்டை 40 கிராம் சேர்த்துடலாம், ஏலக்காய் 40 கிராம், பிரிஞ்சி இலை 20 கிராம் சேர்த்துக்குங்க, அன்னாச்சி பூ 50 கிராம், கிராம்பு 30 கிராம். இதெல்லாம் சூடாகனதும் 12 கிலோ பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதை நம்ம சேர்த்துடலாங்க. அது கூடவே 1/2 கிலோ பச்சை மிளகா நல்லா தண்ணியில் விட்டு அலசி காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 1/2 கிலோ பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு நல்லா தண்ணியில் விட்டு அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அரிசி ஊற வச்சிடலாங்க. அரிசி வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா இருக்கும். அரிசியும் பிரியாணியில் கொஞ்சம் சாப்பாடு வந்து லென்த்தாக தெரியும். அதனால் அரிசி ஊற வச்சுட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அது வரைக்கும் கிளறி விட்டுருங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. பேஸ்ட் 3 கிலோ, இஞ்சி பேஸ்ட் 2 கிலோ நம்ம நல்லா மிக்ஸில் அரைச்சி இஞ்சி பேஸ்ட் பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸில் வச்சு நல்லா அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி சேருங்க. அப்பதான் பிரியாணியில் பேஸ்ட் பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு 10 நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நல்லா கிளறி 12 கிலோ இஞ்சி பூண்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு நம்ம ஒரு 12 கிலோ தக்காளி சேர்த்துடலாங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு அணில் விட்டு அலசி நல்லா கிளறி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இஞ்சி பூண்டு நல்லா அதிகமாக தக்காளி வந்து பாயில வதங்கின பிறகு நம்ம 5 நிமிஷம் வதங்கின தக்காளி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு நாம் தயிர் சேர்த்துடலாங்க. நான் வந்து 30 கிலோவுக்கு வந்து 3 லிட்டர் தயிர் தான் சேர்க்குறேன். நான் வந்து லெமன் சேர்க்கல. தேவையான லெமன் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து தயிரே புளிப்பாக இருக்கும், அதனால் நான் தயிர் மட்டும் தான் சேர்க்குறேன். லெமன் சேர்க்கும்போது அதோட கொஞ்சம் புளிப்பாக தெரியும். அதனால் நான் தயிர் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்க ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேருங்க, அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு பாக்கெட் உப்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு 3 கைப்பிடி அளவு உப்பு சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்குங்க. உப்பு சேர்த்து நம்ம தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் மசாலா 150 கிராம், மல்லித்தூள் 150 கிராம், பிரியாணி மசாலா 150 கிராம், தனி மிளகாய்த்தூள் 150 கிராம். அது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாங்க. மசாலா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். மசாலா நல்லா வதங்கி வந்தால் தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மசாலா வதங்காமல் நீங்கள் கறி சேர்த்துடாதீங்க. பாருங்கள், 30 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 30 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். நல்லா தண்ணியில் விட்டு அலசிட்டு இப்போ நாம் சேர்த்துடலாங்க. ஏற்கனவே மசாலா, உப்பு, காரம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ சிக்கன் சேருங்க, நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சிக்கன் பீஸில் பிரியாணி சாப்பிடக்குள்ளே உப்பு இல்லாமல் இருக்காது, காரம் இல்லாமல் இருக்காது. இப்படி சேர்க்கும்போது உப்பு, காரம் எல்லாமே நீங்கள் சிக்கன் பீஸில் கிடைக்கும். ஒரு டைம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஒரு டைம் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் வேக விட்டால் போதும். அந்த மசாலா, காரம், உப்புலாம் இறங்கிடும். பாருங்கள், 3 நிமிஷம் வேக விட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க. 30 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 50 லிட்டர் நான் தண்ணி வைக்கிறேங்க. 30 கிலோவுக்கு 50 லிட்டர் தான் தண்ணி வைக்கணும். அதனால் 30 கிலோவுக்கு வந்து நான் 50 லிட்டர் வந்து தண்ணி வைக்கிறேங்க. வெஜ்ஜு பிரியாணிக்கு வந்து 60 லிட்டர் தண்ணி வைக்கணுங்க. சிக்கன் பிரியாணிக்கு வந்து 50 லிட்டர் தான் வைக்கணும். மட்டன் பிரியாணிக்கு 55 லிட்டர் வைக்கணுங்க. அதனால் சிக்கன் பிரியாணிக்கு வந்து நான் வந்து 50 லிட்டர் தண்ணி வைக்கிறேன். அதிகமாக தண்ணி வச்சா சாப்பாடு குறைஞ்சிருங்க. நீங்கள் 30 கிலோக்கு 50 லிட்டர் தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் தண்ணி அளவு தான் கேட்டுருந்தீங்க. தண்ணி அளவு கரெக்டாக சொல்லிருக்கும் பாருங்கள். 30 கிலோவுக்கு 50 லிட்டர் தண்ணி வைங்க, போதும், கரெக்டாக இருக்குங்க. 50 லிட்டரு நாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சு இல்லைங்களா, அரிசி போய் நம்ம 2 டைம் 2 முறை அலசிடுங்க. அலசிட்டு பாருங்கள், உலை கொதிக்கும். உலை கொதிக்கும் போது நம்ம அரிசி கொட்டிடலாங்க. உலை கொதிக்காத அரிசி போடாதீங்க. நல்லா உலை கொதிச்சு கொதி வருது பார்த்தீங்களா, அந்த கொதி வர டைமில் அரிசி சேருங்க, கரெக்டாக இருக்கும். பீஸும் உடையாதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வடிச்சிடலாங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் சேர்க்கக்குள்ளேயே அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி வந்து நம்ம வடிச்சிடலாம். வடித்து எடுத்து வச்சுட்டு பாருங்கள், உலை நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நம்ம சேர்த்துடலாங்க. பாருங்கள், உலை வந்து அதிகமாக கொதிக்கக்கூடாது. சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் உலை கொதி வரும்போதே பாருங்கள், அங்கே வருது பாருங்கள், அதுமாரி இருக்குள்ளே அரிசி சேர்த்துடணும். அதுமாரி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு புதினா, கொத்தமல்லி நல்லா தண்ணியில் விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கிறோம்.
இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாங்க. ஏற்கனவே புதினா கொத்தமல்லி வெங்காயத்தில் சேர்த்துருக்கோம். அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ லாஸ்ட்டாக இருக்கும்போது தம் போடும்போது கொஞ்சம் சேர்த்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், அது இருக்கிறதெல்லாம் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1/2 லிட்டரு நாம் நெய் எடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம அது கூடவே நம்ம 1/2 லிட்டர் நெய் சேர்த்துடலாங்க. நெய் புதினா கொத்தமல்லி நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. அது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் பிரியாணி தம்மில் வைக்கணும். தம்மு வச்சுட்டு நம்ம எடுத்து பார்ப்போம். சூப்பரான 30 கிலோ சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். பாருங்கள் மக்களே, ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் பிரியாணி, ஒரு பீஸ் கூட உடையாத சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி. தனி மிளகாத்தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக இது கூட அந்த மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அதை விட இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். நாம் 25 நிமிஷம் சாப்பாடு தம்மில் வச்சு பார்ப்போம். அதுக்கு பிறகு எடுத்து பார்க்கலாம் வாங்க. சாப்பாடு எந்த அளவில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி பயங்கரமாக ரெடியாக இருக்கும் பாருங்கள். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. 25 நிமிஷம் நம்ம விட்டு எடுத்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உதிரி உதிரியான சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது பாருங்கள். பீஸ் பாருங்கள், ஒரு பீஸ் கூட உடையில எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி மக்களே. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என் ஃபாலோவர்ஸ்க்கெலாம் ரொம்ப நன்றிங்க. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் மக்களே. 30 கிலோ சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. என் வீடியோவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. என் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றிங்க. இந்தமாரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் பாருங்கள். சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி பீஸ் உடம்பு ரெடியாக இருக்குது பாருங்கள். வாங்க மக்களே.